போன வீடியோல நம்ம செனோசோயிக் காலத்துல நிலப்பகுதியில் நடந்த மாற்றங்களை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். இப்போ கடல்ல இருக்கிற கிரேட் ஒயிட் ஷார்க் அதை விட 3 மடங்கு பெரிய ராட்சதன் ஒரே வாயில முழு திமிங்கலத்தை விழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய சுறா அந்த செனோசோயிக் காலத்துல கடல்ல இருந்தது. அதன் பேர் மெகலோடன். டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் கடலையே ஆட்சி செஞ்ச மாபெரும் சுறா இது. இதோட பற்கள் மட்டுமே உங்க கை அளவுக்கு இருக்கும். இந்த மெகலோடன் எதை வேட்டையாடிச்சு எதை உணவா எடுத்துக்கிச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்கிற மாபெரும் திமிங்கிலங்கள் ப்ளூ வேல்ஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் அதோட உணவாவே எடுத்துக்கிச்சு. இதோட கடிக்கிற சக்தி பைட் ஃபோர்ஸ் இருக்கு டீரெக்ஸை விட அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா மெகலோடனுக்கே போட்டியா இன்னொரு ராட்சதனும் கடல்ல இருந்தான். அது லேவியாத்தான். இது ஒரு மாபெரும் திமிங்கிலம். இந்த ரெண்டும் சூப்பர் பிரெடேட்டர்ஸா கடல்ல அந்த காலத்துல வாழ்ந்துருந்தது. அதை ஒரு கற்பனை மட்டும் பண்ணி பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும்னு. மெகலோடனுக்கு முன்னாடியே கிரெட்டேஷியஸ் காலத்துல கடலை ஆட்சி செஞ்ச இன்னொரு பயங்கரமான ராட்சதன், அது பேர் என்ன தெரியுமா? மொசாவரஸ். இது மீன் இல்ல, இது ஒரு மாபெரும் ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு நீர்வாழ் உயிரினம். இதோட நீளம் கிட்டத்தட்ட 50 அடிக்கும் அதிகமா இருக்கும். இதோட கூர்மையான பற்கள், அந்த காலத்துல இருந்த நீண்ட கழுத்து சிலியோரஸ் இருக்கு இல்லையா, அதை கூட வேட்டையாடுறதுக்கு தகுந்த பற்கள் அது. மொசாவரஸ் டீரெக்ஸை விட மிகவும் நீளமானது. ஒரு டீரெக்ஸ் கடற்கரையில நின்னுச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மொசாவரஸ் கடல்ல இருந்து அதை எப்படி பார்க்குதுன்னு இந்த படத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒரு பிரம்மாண்டம். இந்த மாபெரும் வேட்டைக்காரர்கள் ஏன் அழிஞ்சாங்கன்னு தெரியுமா? மொசாவரஸ் அந்த மாபெரும் விண்கல் மோதல்ல டைனோசர்களோட சேர்ந்து அழிஞ்சு போச்சு. ஆனா மெகலோடன் இருக்கே, பூமி குளிர்ச்சியானப்போ இதால அந்த பனி யுகத்தை தாங்க முடியல. அதனால போதிய உணவு கிடைக்கல. காரணம் திமிங்கிலங்கள்லாம் பனிப்பிரதேசங்கள்ல ஒதுங்க ஆரம்பிச்சதுனால இதுக்கு சாப்பாடு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா மெகலோடன் அழிஞ்சு போச்சு. இயற்கையோட மாற்றத்துக்கு முன்னாடி எந்த ராட்சசனாலையும் நிலைச்சு நிற்க முடியாது. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? தொடருங்கள். மீண்டும் சந்திப்போம்.